ரசிக பெருமக்களை, எனக்கு வயசு 90 வயசு. நான் ஏற்காட்டு மலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறி நடித்தேன் தெரியும் எல்லாத்துக்கும். அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வந்தோம். எல்லாருமே என்னை மன்னிக்கவும், எல்லாம் நடிங்க, எல்லாம் பாருங்கள், எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க. நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்கள். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. நன்றிம்மா. இன்னும் நீங்கள் நிறைய நல்ல படங்களாக நடிக்கணும், எங்களோட ஆசையும் கூட. நன்றி நன்றி நன்றி. நிறைய நடிக்கிறீங்க, இன்னும் இப்போ கூட கூப்பிடுங்க, மலைக்கு வரேன். ஏறுவேன், படம் படம் படம். பார்ட் 2 இருக்கு படம், இப்போ கூட ஏறுறேன். பாலசரவன் எல்லாம் ரொம்ப கம்மியான சீன் தான், உங்களுக்கு தான் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காமா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கல்ல எப்படி ஏறினேன் மலையிலேருந்து, அதெல்லாம் ஏறுவேன். பாலசரவனுக்கு பக்கு பக்குங்குதா? என்னப்பா? இன்னும் நடிக்கும் நான். நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கல என்ன கூப்பிட்டு பேச வைப்பாங்கன்ட்டு சொன்ன, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டும் வரல. ஃபஸ்ட்டு வெயிலோன் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ், அவங்க தான் என்னை பேச்சில் நடக்க வச்சாங்க. அண்ட் டைரக்டர் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்து பார்ட் 2 எடுத்திங்கன்னா 4 இருக்கணும்ட்டு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அவங்களோட டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டாகவும் வச்சுக்கலாம், தேங்க்ஸ் கிவிங் மீட்டாகவும் வச்சுக்கலாம். பட் இந்த படத்தோட வெற்றி என்னைக்கு நிச்சயிக்கப்பட்டதுன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் ஒரு ப்ரிவ்யூ ஷோ போட்டோம் இல்லைங்களா, ப்ரெஸ் ஷோ போட்டோம் இல்லைங்களா, அன்னைக்கு உங்களால் தான் அது வந்து இட் இஸ் ரிட்டன், அந்த ஃபேட் வந்து எழுதிருச்சு இந்த மாதிரி இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றது. ஸோ அதுக்கு நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி நன்றி சொல்லியிருக்கேன். பட் இந்த விழாவுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரெஸ் பீப்புளும் மீடியா பீப்புளுமான உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம், இது சின்ன படம், அது ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம். ஸோ அதை தாண்டி இது போய் மாசாக ரீச் ஆனால் தான் அது வந்து கொஞ்சம் தேட்டருக்குள்ளே அவங்க வருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு இந்த விழா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம், அந்த அன்மீட் நடந்துச்சு. இது ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கான ப்ராசஸில் இருந்தவங்களை பற்றி மட்டும் பேசிடுறேன். ஸோ முஜிப் சார், ஹசரதன் சார், சஞ்சய் சார், தனி சார், இவங்க வந்து ஃபினான்ஷியல் பார்ட் அவங்க தான் டேக்கன் கேர் பண்ணாங்க. லைக் ஒரு பேமெண்ட் சொல்கிறோம், அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பீப்புளுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க. இது இது வரைக்கும் எந்த ஃப்ளாஸுமே இல்லாமல் கரெக்டாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இட்ஸ் அ பிளெஸிங் தான் நினைக்கிறேன். அண்ட் பேச்சு பாட்டி அவங்கள நான் எதுக்கு மீட் பண்ணவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், ஏன்னா ஷூட்டுக்கு போகல. ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி. உங்கள் பிளெஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. உங்களை பற்றி தான் எல்லா தேட்டர்லையும் கேட்டாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறோம்லாம் சொன்னோம், பட் நீங்கள் ஷூட்டில் இருந்ததுனால கூட்டிகிட்டு போக முடியல. ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து தேட்டரில் கொண்டு போகணும். ஸோ யூஸ்வலாக இப்போ தேட்டருக்கு போகும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட போகும்போது நம்ம அதிகமான தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். பட் இங்கே குவன் சார் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. லைக் இந்த ஸ்க்ரீனில் இப்போ இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் இது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அது எப்படி பெட்டர் ஆகுன்றது ஒரு பயங்கரமான ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அது அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட் நமக்கு அது ஓகேவா ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணும். பட் அது வந்து ஒரு ப்ரொடியூசராக அவங்க லாஸ் ஆகக்கூடாது, இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ குவன் சார் இந்த மாதிரி ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணி அண்ட் டேக்கன் கேர் ஆஃப் அவர் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். பிரபு சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொமோஷன் டீம்ஸ் சுகுமார், அப்புறம் பிஆர்ஓ மட்டும் மேலே கூப்பிட்டுருவேன், அவங்க ப்ளீஸ் கம், சுரேஷ் அண்ட் தர்மா, இவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். லைக் கேமராமேனாக பண்ணிருக்கும் போதுலேருந்து பழக்கம், ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே ஒர்க் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. அண்ட் இந்த படம் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு அப்போ கமிட் பண்ணது, அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமும் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் உங்களை தனியாகவும் மீட் பண்ணுறேன். இந்த 2 வீக்ஸ் போயிடட்டும், அதுக்கப்புறம் உங்களை தனியாக மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ப்ளஸ் இதே ப்ரொடக்ஷனில் இன்னொரு பேச்சு 2 கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ அதுக்குமான ப்ராசஸும் பேசுகிறோம். அண்ட் வேறூஸோட ப்ரொடக்ஷன்லேயும் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. உங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் இது முடிஞ்சது. இது ஸ்பெஷலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அண்ட் இந்த மீட்டில் தான் வந்து எனக்கு நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. முன்னாடி கேமராமேனாக இருக்கும்போது நான் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுவேன், அந்த மாதிரி நின்றுவேன். பட் இது பண்ணும்போது தான் இப்போ நிறைய பேர், கார்த்தினா, அப்புறம் மேம் ரிங்கு மேம் கிட்ட நான் அன்றைக்கி தான் அப்போ தான் பேசினேன். ஸோ இட் இஸ் நைஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஷோ டாக்ஸ், அதனால கொஞ்சம் தப்பு எதுனாலும் மன்னிக்கவும். கிறிஸ்பாக வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தி மீடியா. என் நண்பர்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட்டு, சின்ன மூவிஸை நல்ல கண்டென்ட்டு எடுத்து ப்ரொமோட் பண்ணுறது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களால் தான் அந்த வெற்றி கிடைச்சிது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தேட். அதுக்கப்புறமா நான் மோஸ்ட்லி ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்படின்னா அது சார்பாக I first thank எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், ட்ரீம் வாரியர்ஸ், குஹன். எங்களுக்கு இது புதிய முயற்சி. அந்த முயற்சியில் ஃபுல்லாக ஒரு ஓப்பன் ஹேண்டடாக வந்து லைக் எல்லாம் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் குஹன் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் தட். மற்றபடியாக எங்களை சோஷியல் மீடியா டீம், சுகுமார், ரீச் மீடியா, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் மீடியாஸ், இவங்கெல்லாம் டோட்டல் சோஷியல் மீடியா அஸ் வெல் அஸ் அவுட்டோரில் எடுத்துமே இந்த மூவியை ப்ரொமோட் பண்ணதுக்கு, மக்களுக்கு ரீச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆன் டாப் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் எங்களோட பிஆர்ஓ தர்மா, இந்த பெரிய ஒரு க்ரௌடை அவர் அசம்பிள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கல. ஐ ஷுட் ரியலி சே தட் லைக். பட் ஆனால் அந்த மேஜிக் கிரியேட் பண்ணிட்டு இது 3வது ஈவெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ் டூயிங் தட் லைக். ஐ ரியலி தேங்க்ஸ் ஃபார் தர்மா அண்ட் ஆல் த சப்போர்ட் விச் யூ கைஸ் ஆர் எக்ஸ்பெண்டிங். இந்த சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு நம்பிக்கையில். தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக வந்து பேசுறதுல, கடைசிக்கு 1-2 முன்னாடி வந்து பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனைனா, பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிடுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்து சரி ஓகே வேறு ஏதாவது பேசலாமான்னு போட்டு லிஸ்ட்லாம் போட வேண்டியதாக இருந்தது. 2 வீக்ஸ் பேக் அவங்க எல்லாரையும் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அந்த தருணம், அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கோகுல், டைரக்டர், வேரூஸ் எல்லாருமே. இன்னைக்கு 2 வீக்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறோம். இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ். ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தான். சக்ஸஸ் மீட் கூப்பிட்றோம் நாங்கள். நான் தான் எனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன், சக்ஸஸ் மீட்டை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சக்ஸஸ் மீட்டாக நாங்கள் 10 பேர் மீட் பண்ணி இருந்துருக்கலாம் போதும். பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ தேங்க்ஸ் கிவிங் மீட். அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ஷோ போட்டோம். ஒரு ஷோலையும் ஃபீட்பேக் வரும்போது யார் என்ன சொன்னாலும் முழு மனசாக எங்களால் எடுத்துக்க முடியல. இந்த சென்ஸ் தட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலுமே இல்லை ஓகே அவங்க படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால இருக்கும், இல்லை அவங்க இப்படி அசோசியேட் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷோ போட்டோம். அன்னைக்கு எல்லாரும் வெளில வந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எங்கள் மனசில் வந்துச்சு. அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், இன்னும் யார் என்ன சொன்னாலும் சரி கடைசியில் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்கிறது தான் இஸ் மோர் லைக் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மாதிரி. தட் மேட் அஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் இட் டு தி பீப்புள். உங்கள் ரிவ்யூஸாக இருக்கட்டும், அன்றைக்கி வெளில வந்து எல்லாரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்திருக்கிற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் அண்ட் ஆல் தி குரோன் சார் அண்ட் மற்றவங்க சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் இன்க்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன டீமுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2-3 வீக்ஸ் ஓடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. மூவிங் ஆன், நெக்ஸ்ட்டு என்னோட தேங்கிங் லிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரொமோஷனல் டீம், பி த பிஆர்ஓஸ், டிஜிட்டல் டீம், சுகுமார், Dharma and team and all of them, big thanks. ஏன்னா வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் ஐ பீன் ஃபாலோயிங் எவ்ரி திங். மீடியாவோட சேர்ந்து நீங்களும் வந்து எல்லாமே யூ பீன் அப்டேட்டிங், யூ பீன் போஸ்டிங், எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கீங்க. எங்களோட பேக் போனாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் வந்து இந்த படத்தில் நான்
எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த 2 weeks லாக்கு சொல்லியிருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன். மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் கோகுல் பினாய் அண்ட் டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கு. ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பட் அதை தாண்டி யூனோ they could have gone to anybody else. யாரை வேணாலும் கேஷ் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி என்ன தான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோகுல் அண்ட் ராமச்சந்திரன் சார். நெக்ஸ்ட் ரிலீஸ் பார்ட்னர்ஸ் குஹன் சார். ஐ திங்க் இன்னும் இந்த ஃபிலிம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கும் போது குஹன் சாரோட சப்போர்ட் ஹாஸ் பீன் பிக் பிக் வேல்யூ அடிஷன். தேங்க்யூ ஸோ மச் சார் டு யூ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு சொல்லியிருந்தாரு, அதுவுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிட்வீன் வெயிலோன் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் பிட்வீன் மீ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அவர் பேக் போன் சார். Again, another partners, Veeros, Sheikh sir, Sanjay sir, and the entire team. எல்லாருமே ஒரு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ண ஒரு படம். ஸோ குஹன் சார் சொன்ன மாதிரி அது எப்படின்னு தெரில, எங்களுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து ஒரு எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன்லேருந்து வந்தவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஓவர் த லாஸ்ட் 2 weeks. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போது ஒவ்வொருத்தர் ஒரு ஏரியாலேருந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டுருக்கு, அங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டுருக்கு. எவ்ரி ஒன் டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தர் ஒரு ஏரியாவில் தே டுக் கேர் ஆஃப் இட் அண்ட் இட் வாஸ் ஒரு டீம் எஃபர்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் இதை ரீச் பண்ண வைக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். டெக்னிக்கல் டீம் முன்னாடி சொல்லியிருந்தேன், பட் அஸ்வின் எடிட்டராக இருக்கட்டும், பார்த்திபன் டிஓபி, மியூசிக் ராஜேஷ் முருகேசன், எவ்ரி ஒன் பிளேட் தேர் பார்ட். ஆக்டிங் ஒரு பக்கம் தான், ஒரு பார்ட் தான் இந்த ஒரு ஃபிலிமுக்கும். பட் அதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து ஆக்டர்ஸ் பண்ண தப்பெல்லாம் கட் பண்ணி விட்டு நாங்கள் சரியாக பண்ணாத இடத்துல கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மியூசிக்கை கொடுத்து அந்த மாதிரி எங்களையே பெட்டர் ஆக்டராக காமிக்கிறதுனா அந்த டெக்னிக்கல் டீம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டெக்னிக்கல் டீம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எங்கள் பிழைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச். காஸ்ட் வேணுமா பேசுங்க. காஸ்ட் பாலசரவன்ன்றத, காயத்ரி, ஜனா, பிரீத்தி, அவங்களாம் நிறைய பேர் வர முடியல. எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, இல்லைன்னா ஷூட்ல இருக்காங்க, ஏதாவது ஒரு ரீசன் இருந்துட்டே இருக்கு. மகேஷ், அம்மா, பாட்டி 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 ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யார் கேஷ் பண்ணாங்க, எனக்கு அவங்கள பார்க்க பயமா இருந்தது அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு 4-5 சீன் அங்கங்கே தான் வராங்கன்னா கூட அவங்களோட இம்பாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட்டுமே வந்து ஹாஸ் கிவன் தர் பெஸ்ட். அண்ட் இது எல்லாமே ஏன்னா இட்ஸ் வெரி லிமிடெட் காஸ்ட், 6-7 பேர் தான், ஒரு 8 பேர் மேக்ஸ் ஐ திங்க். அந்த 8 பேருமே வந்து ஒரு பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்தா தான் அந்த இம்பாக்ட் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச் பாலா ப்ரோ. ஸோ எஸ், இது தவிர்த்து டீம்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஷூட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜயா இருக்கட்டும், வெயிலோன் டீமா இருக்கட்டும், அங்க ஏற்காடுல அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட் கைட்ஸ், so many people, local people, நிறைய பேர் வந்து எங்களை சில பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க, ஆர்ட்டுக்கு தேவையான தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் ஷூட் டே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இது நடந்திருக்காது. நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்போம், இந்த எஃபர்ட்டை வந்து மற்ற படத்தில் போட்டிருந்தோம்னா 2 படம் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டோம் அதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஃபைனல் தேங்க்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நம்ம எல்லாருமே தேங்கிங் இஸ் தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எங்கேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நிறைய பேர் நமக்கு உதவணும், நிறைய பேர் நமக்கு சக்சீட் ஆகணும்னு நினைக்கணும். அதில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஸோ என்னோட அப்பா அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. 1 வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வி ஆர் லுக்கிங் வெரி எக்ஸைட்டட். நிறைய ஸ்க்ரீன்ஸ் லாஸ்ட் வீக் வந்து டபுள் த ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. இப்போ வி ஆர் எக்ஸைட்டட் ஃபார் த வீக்கெண்ட். பட் இதை தாண்டி நல்லா ஓடணும், இன்னும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஓடணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறத தவிர்த்து வேற எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அதான் நம்மளுடைய இந்த சின்ன படத்தை மேலே தூக்கி வச்சுருக்க எல்லாருடைய ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஓவரால் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப 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 நன்றிங்க. அண்ட் அதான் இப்போ நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னதப்போ தான் ஒரு விஷயந்தான் இப்போவும் நான் சொல்கிறேன்.
இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கும் அண்ட் நம்மளுடைய ப்ரொடியூசர் கூகுள் பினாய் அண்ணனுக்கும் ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இதுதாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் சொல்லுவேன் நான். அண்ட் இது வந்து இந்த மூமெண்ட் வந்து இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் பேச்சி க்ரூக்கே கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு. ஏன்னா நம்ம நினச்சதை விட ஒரு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து உண்மையிலே சொல்கிறேன். எனக்கு அது எல்லாம் தெரியல, பட் எனக்கு வந்து சீசன் தெரியல, பட் இந்த அளவுக்கு வரும் நான் உண்மையிலே எதிர்பார்க்கலங்க. ஸோ எல்லாருடைய நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ்க்கு வருது. ரிலீஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் கூட இருக்கிறாங்க. இது ஒரு 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 கோயின்சிடென்ஸ். ஆனால் இவ்வளோ பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேவோட பக்கத்தில் இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸுக்காக நடக்கிற விஷயங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான டேக்அவே. அவங்க வேரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் 4 ஃப்ரெண்ட்ஸ், வெரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லோரும் ஒன்றா வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த படம் தரமாக இருக்குது, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம பேனரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு வராங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பினாய் அண்ட் என்டையர் வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ், முஜீப் சார், ராஜராஜன் சார், சஞ்சய் சார், மணிசங்கர் சார், எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் சச் ப்ராஜெக்ட். தமிழ் சினிமாவோட உயிர் நாடின்னு பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுடைய வெற்றி தான் வந்து தமிழ் சினிமாவோட உயிர் நாடி. அது இந்த மாதிரி படங்கள் பேச்சு மாதிரியான படங்கள் ப்ரூவ் பண்ணுறப்ப வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய உயிரோட்டமாக இருக்கும். சினிமா சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களோட இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஜேர்னி படம் எடுக்கிற வரைக்கும் இருக்கும். படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்வால்வ் ஆவாங்க. அது ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஃபேபுலஸ் ரெஸ்பான்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வர ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா ஏபி தெலுங்கானா மார்க்கெட்டு, எஃப்எம்எஸ் மார்க்கெட்டு, இதெல்லாம் எஃப்எம்எஸ் மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி தெலுங்கானா ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த பிஸ்னஸ். ஹிந்தி ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஆர் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டிஸ்கஷனில் இருக்கும். இந்த வெற்றி ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எங்கே போகுதுன்னா ட்ரேடுக்கு போகுது, மீடியாவுக்கு போகுது, எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் பேச்சு படம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. திரும்பியும் ஒரு விஷயம் என்னென்னா படங்களோட முஜீப் சார் சொன்ன மாதிரி தான் படங்களோட சைஸ் வந்து சின்னது பெருசுங்கிறத தாண்டி ஆடியன்ஸோட மனசில் எந்தளவுக்கு பதிஞ்சிருக்குங்கிறத ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆடியன்ஸ் மனசில் பதியறதுக்கு முக்கியமான காரணங்கள் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் உங்களோட சப்போர்ட் எப்போ எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஜேர்னியில் நாங்களும் இருக்கோம், எங்களோட ஜேர்னியில் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம். ஒன் மோர் டீம் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி டு த டைரக்டர் ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் அவங்களோட டீம் டிஓபி பார்த்திபனாக இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட எடிட்டர் இக்னிஷியஸ் அஸ்வினாக இருக்கட்டும். படத்தோட இன்னும் முக்கியமான ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டு கொண்டு போய் கொடுத்தது வந்து மியூசிக் டைரக்டர் தான் ராஜேஷ் முருகேசனுக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் ட்ரேட் சார்பாக, பத்திரிகை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நீங்கள் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களும் அவங்களோட உழைப்பு மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் இது. பாலசரவணன் சாராக இருக்கட்டும், காயத்ரி சங்கராக இருக்கட்டும், அதுபோக தேவ் இவங்க வந்து தொடர்ந்து ஈவன் ப்ரமோஷன்லையுமே வந்து அவ்வளோ எக்ஸ்டெண்டடாக சப்போர்ட் பண்ணுறாங்க வித்தவுட் எனி இன்ஹிபிஷன். அதுதான் இந்த படத்தோட வெற்றி. இந்த படத்தோட வெற்றி இன்னும் பல மடங்கு ட்ராவல் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். பேச்சு 1 கொடுத்துருக்காங்க. இந்த டீமோட உங்களோட ஆடியன்ஸோட காத்துட்டு இருக்கிறது பேச்சு 2க்காக. நன்றி, வணக்கம். Everybody, thanks for coming again. Just about 10 days before we had a similar meet where we wished that all of you would enjoy this movie. I think it's kind of proved very truly that you're all back again here, and we really wish to thank you. So what I saw in my little journey in media is the content is actually not small or big. The movie is not small or big. It's how the people, the audience take it. But the media is called as media because you are the medium how it reaches to the people. And I really appreciate the way you have communicated this from your heart to the people around.
I want to thank you all again for doing that. I really appreciate it. And few appreciations I want to also say and thank is the association between Waylon and Verus, and the people who have been pillars for that is Alice and Suri. I hope they're here. And one thing I want to tell is, yes, the movie conditions were very difficult. You all went to very, you have to walk 2 hours again and all that. So I would want to start thanking from the lowest. I don't call them as the lowest, but people handling the lights, people have handling, I don't know, the cell phone and stuff like that. People who have assisted all of these people. So I would want to thank them first for the effort they have put in. They have assisted them, and that's how I feel they could have reached this. So I want to start from that level and then go up to thank all of them here who have involved in evolving this movie and making this acceptable around the whole media. That's right now we are in Tamil Nadu. We might go to Chennai, Hyderabad, or we might go to Hindi. But this is a great base, and I'm also thankful to God to have made such good friendship between Verus and Waylon. That has been very, very important for us. And I think that is also a success for us to make it all together. Thank you all. Thanks again. Thank you. Thank you. On behalf of Verus and Waylon, பிரஸ்ட்டுக்கு எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ பிரஸ் தாங்க. ஏன்னா படம் எடுத்தது அஃப்கோர்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களை எழுத்துனால தான் ஆக்சுவலாக பீப்புள் ஹேவ் கம் டு த தியேட்டர்ஸ். ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் வேரூஸ் அண்ட் வைலான். அண்ட் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், ப்ரெஸ்ஸுக்கு அவர் எப்பவுமே ரொம்ப க்ளோஸ். அண்ட் அப்பா என்ன சொல்வார்னா, நம்ம ஆக்ட் பண்ணுறோம், பட் இந்த ஆக்டிங்கில் வெளில போய் சேர்க்குறது ப்ரெஸ் தான். ப்ரெஸ்ஸு இந்த படம் நல்லா இருந்து எழுதுறாங்கன்னா பீப்புள் வந்து பார்க்க வருவாங்க. அப்படி அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டாக ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் எனி படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சு பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்ம்டாக சொல்வேன், ப்ரெஸ்ஸு இதில் ஹீரோ தான். பிகாஸ் உங்களோட எழுத்து வச்சு தான் பப்ளிக்கே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் வேரூஸ், வைலான். அண்ட் எங்கள் அப்பா மேலேன்னு பார்த்துட்டு இருக்காரு. டெஃபினட்டாக அவர் ஹாப்பியாக இருப்பார். பிகாஸ் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வெஞ்சர் ஹில் பி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் மேட் இட் அ சக்ஸஸ். ஸோ இதை நிறைய பேர் தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஆலிஸ் அண்ட் Suri, who bought the project to us, and of course Mujib, who saw the movie in the US and got it to me, Raja and Dhani. Of course, thanks to Mujib, Raja, Dhani, and of course thanks to Gokul, who made such a superb project. Adu production பொறுத்த வரைக்கும். And of course our Gugan sir from Dream Warriors, he's also helped us a lot on the release front line. So thanks to Dream Warriors from both our sides. And let me come to the technical side. Director, he's done a superb movie. அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த ஒரு கண்டிஷன்ஸும் மைனஸாக இருந்து இவ்வளோ நல்ல படம் எடுத்து டைரக்டருடைய ஃபஸ்ட்டு கேப்டன்ஷிப் அவர் தான். அப்புறம் அஃப்கோர்ஸ் கேமராமேன், அப்புறம் சவுண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு, டிஓபி பிளேட் அ வெரி வெரி அண்ட் யோர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது மூணு தான் ரொம்ப ரொம்ப பேசப்பட்டது எல்லாமே. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக். ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் பீப்புள். அஃப்கோர்ஸ் பாலசரவணன், அவர் ஆக்சுவலாக காமெடியாக பார்த்துலாம் படம் எனக்கு. First time I'm seeing him in such a different role, a very mature role. And அவருடைய கேரக்டர் நிறைய பேர் பேசுனாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசுனாங்க. And of course Dave and the entire crew. So I think so it's been a great success from all of you. It's an entire team effort, and thanks to press for making it. Thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாட்டராஜா துரை. முதல்ல அப்பா அம்மாவுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, அப்புறம் என் நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது பார்த்திபன், என்னோட நண்பர் அவர், அப்புறம் ராமண்ணா, கோகுல், விஜய், இவங்க பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு எனக்கு நடிக்கும்போது தெரியாது. படம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியும் அது ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தரமான படங்களை மக்களும் ரசிகர்களும் பத்திரிகையும் எப்போவுமே தவறாமல் பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவீங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு சான்றாக இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.